7 days 7 குழம்பு சீரீஸில் இன்னைக்கு டே 7 மீன் குழம்பு. எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், 3 பல் பூண்டு, ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணி சேர்த்து விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண்பானையில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய், 2 பழுத்த தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணி, புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்துட்டு நல்லா கையுண்டு அந்த தக்காளி, பச்சை மிளகாய், மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு அடுப்பில் சேர்த்துட்டு மூடி போட்டு கொதி வந்ததும் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஓரளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம சால மீன் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு 1/2 kg சால மீனை உள்ள குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப கிளறக்கூடாது, லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளற வேணாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சிருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடைசியாக தாளிச்சிக்கலாம். ஒரு குட்டி பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு 4 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் குழம்புக்குள்ளே சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போது செம்ம டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.